இயேசுவே இந்த நாளில் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா எல்லாத்தையும் கூடியிருக்க வைக்கிறதாய் போக நன்றி தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே பேசுகிறவர்களையும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஆராதனையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தனை தகுதிப்படுத்த முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே பேசுகிறது நாங்கள் எல்லாம் தகப்பனே ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே சுயமோ மாம்சமோ எந்த ஒரு காரியம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே இதை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தனை பேச முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே இருதயத்தை ஆராய்ந்து அணுகிற தேவனாக இருக்கிற தகப்பனே. இயேசுவே அந்த கர்த்தருடைய வார்த்தையை தகப்பனே இயேசுவே ஆண்டவரே இருப்புலம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற தகப்பனே இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே திருப்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தரை வழிவாசலை திறந்து கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தகப்பன் இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு காலத்தில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். காத்தோடு பொருட்படுத்த ஆண்டவரே என்டர் செஷன்ஸ் எல்லா சுற்றியும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்தில் கொடுக்கிற கர்த்தரை ஞானத்தை கொடுங்க. இயேசுவே நாம் மாத்திரமே இயேசு நாமத்தில் ஆமென். தொழுதே
கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி, உலகமே பயந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் உங்களை ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட பலத்தோடு கூட வைத்திருக்கிறாரே, அவருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆத்துமாவே, சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம அப்படிதான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி, நாம் எடுக்கிற ஸ்தோத்திரத்தினாலே அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கிருபை பெருகணும், நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய கிருபை பெருகணும், நம்ம துதிக்கிறதுனால நம்முடைய இல்லங்களில கர்த்தருடைய கிருபை பெருகணும். நாம இருக்கிறவங்க ஆராதிக்கிறதுனால நம்ம மூலமா நம்முடைய குடும்பங்கள் மேல கர்த்தருடைய கிருபை பெருகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாகவே நான் துதிப்பேன் என்று சொல்லி, இயேசுவே நான் துதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே நான் துதிப்பேன் என்று சொல்லி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இணையான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் என்று சொல்லி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாளுகளே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாளுகளே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னிடத்துல கண்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சொல்லுவோம். வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. ஓ பரமண்டலத்திலே ஆண்டவரே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்களுடைய பயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்களுடைய பயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி கடைசி வரைகளை பாடி முடிப்போம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆராதனைக்கு பார்த்து நீ ஒருவர் தான், எப்போதும் இருக்கின்றார், இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உடைய நாமம் வருக, உடைய நாமம் வாழ்க ஆண்டவரே. உடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய வருகைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய எழுப்புதலுக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை ஆண்டவரே வேதம் சொல்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ஒழுங்குபடுத்துகிறவர் நீர் ஒருவரே என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படுகிற குற்றம் குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தேவன் ஒரு விஷயத்த காலை வேளையில் மன்னிப்பீராக. உங்களுடைய வருகைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படிக்கு எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருப்பது உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்றைக்கு வேணாலும் வருவீங்க. அதற்காக எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக சொல்லி வச்சிருக்கிறோம். சரீரமாய் தாழ்த்துகிறோம், ஆவியை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஆராதனை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அங்கீகரிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த தேவன் அப்படியே ஆண்டவரை தொடர்ந்து எல்லா காரியங்களுடைய கரைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் தாமே பேசுகிறது. அந்த வேதனை வாசிக்கிறோமே, அப்படியாய் தேவனோடு கர்த்தனை பேச வேண்டும் நாங்கள் சிந்திக்கிறோம். உங்களை துதித்திருக்கிறோம். இந்த துதிப்பலைகளை கர்த்தர் அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு வேறுபட்ட இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் துதி பலிகளை அங்கீகரித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம்
56 1 முதல் 13 வசனங்கள். தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நான் நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தாவீது எப்ப பாடினான் அப்படின்னா, பெலிஸ்தர் தாவீத காத்தூரிலே பிடித்து கொண்ட போது பாடினதாக சொல்லப்பட்டிருக்கு. எதிரி படை தாவீத பிடிச்சிட்டுது. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமும் அவன் பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ இல்லை. மட்டுமல்ல, அழுது கூப்பாடு போடவும் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். அது எவ்வளவு உறுதியோடு செய்கிறான் பாருங்க. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இன்றைய நாளில் அநேகமா கிட்டத்தட்ட எல்லாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கூட சிலர் பயப்படுறோம். இந்த கொரோனா வியாதிக்காக பயந்துட்டு இருக்காங்க. நான் பயப்படுகிற நாளிலே யாரை நம்புவேன்? கர்த்தரையே நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். அதே போல நாமும் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் மரணத்திலிருந்தும் கண்ணியிலிருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால அவருடைய பாதமே நம்ம சரணாகதி என்று அடைந்துருவோம். ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கீங்க, எனக்கு எல்லாவற்றையும் நீர் நன்மையாகத்தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுக்கு அவர்களுடைய பாதத்துல சமர்ப்பிப்போம். அது மட்டும் இல்லை, 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாதுங்க. நம்ம என்ன நம்மளுடைய மனபாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல நம்ம சமர்ப்பித்து அவருடைய முன்பதாக நம்ம அழுகும்போது அந்த அழுகையினுடைய ஒவ்வொரு துளியையும் அவர் என்ன பண்றாங்களாம்? கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் அப்படின்னு தாவீது சொல்றதை பார்க்கிறோம். துருத்தியில் வையும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவை உம்முடைய கணக்கில் அல்லவோ உள்ளது. ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. நம்மை குறித்து ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு இப்ப நமக்கு தெரியாது. பின்னால ஜீவ புஸ்தகம் வாசிக்கப்படும் போது நம்மை குறித்து ஆண்டவர் என்ன கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை அப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். அதனால அவர் சொல்றாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். திரும்பவும் சொல்றார் பாருங்க, தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன்.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம இவ்வளவு நாள் பயந்துட்டு இருக்கிற இந்த கொரோனா வியாதியை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவரு கேள்வி கேட்கிறார். நம்ம இன்னைக்கு அப்படிதான், ஆண்டவரே என்னை நீர் மரணத்துக்கு, என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபை, என்னுடைய தேசத்தை, இந்த உலகம் முழுவதையுமே ஆண்டவரே நீர் இந்த மரணத்துக்கு தப்புவித்து மீட்டு ரட்சிக்க வேண்டுமாக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் என்பதாக நம்முடைய ஜெபம் அமைய வேண்டுமாக இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே உம்மை எண்ணிக்கவும், உம்மை துதித்து பாடவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராய். மாம்சத்தை மறைத்து கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே. இந்த நாளிலே கூட ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை இன்னைக்கு நினைவு கூர்ந்து அதை ஞாபகப்படுத்தினார். வேதத்திலே முதல் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிற ஏனோக்கை குறித்து ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். அந்த ஏனோக்கை குறித்து சொல்லும் பொழுது அவனை ஒரு கல்லறை இல்லாத ஒரு மனிதன் என்று சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு மரணமே உண்டாகல. ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்த ஒரு மனிதன், ஆண்டவரோடு சஞ்சரித்த காரணத்தினாலே ஒரு ஏற்ற நேரம் வந்த பொழுது கர்த்தர் அவனை அவரோடு கூட இருக்கும்படியாக அழைத்துக் கொண்டார். இந்த ஏனோக்கை போலதான் அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஏனோக்கு ஆண்டவரோடு நெருங்கி அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். யாரெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு நடக்கிறார்களோ, அவரோடு கூட சஞ்சரிக்கிறார்களோ, கர்த்தர் தம்முடைய இருதயத்தை அவர்களோடு திறப்பார். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஏனோக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன், 6000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன், உலகத்தின் கடைசியிலே கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய தேவன் யாரெல்லாம் அவரோடு நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்பாடுகளை தருகிறார்.
நம்ம நினைப்போம் பெரிய ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடை தருவார். இல்ல பெரிய ஊழியங்களை நடத்துகிறவர்கள், பெரிய சபையை வைத்திருக்கிறவர்கள், பெரிய போதகர்கள், அவரோடு தான் கர்த்தர் பேசுவார் நம்ம நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சின்ன சாமுவேலை பார்த்து அவனை அழைத்து, சாமுவேலே என்று சொல்லி அவனை அழைத்து அவனோடு பேசினார். யாரெல்லாம் ஒரு மேல் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். அவர்களோடு தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆமோஸின் புத்தகத்தில் ஆமோஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொன்னும் பொழுது அந்த வருஷத்தின் ஆசாரியனாகிய அமத்சியா சொன்னா, நீ சொல்வது தீர்க்க தரிசனமே அல்ல, நீ ஒரு தீர்க்கதரிசியே அல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ ஈசாக்கின் சந்ததிக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னான். ஆனா ஆமோஸின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆமோஸ் அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறான். நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் அத்திப்பழத்தை பொறுக்குகிறவனும் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி என்று பெரிய ஒரு காரியத்தை, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை பதில் கொடுக்கிறான். நான் பெரிய ஆள் கிடையாது, நான் சாதாரணமா அத்திப்பழத்தை பொறுக்குகிறவன், நான் மந்தைக்கு பின்பாக செல்பவன். கர்த்தர் அவனை நேசித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மந்தைக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஏங்குகிறார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்புக்காக ஓட விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் மந்தைக்கு பின்பாக போக விரும்புகிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு கூட நடக்கிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். நீங்களும் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து செல்வீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருவார், உங்களோடு கூட பேசுவார். ஒரு மந்தை மேய்க்கிறவன், ஒரு ஆடு மேய்க்கிறவன், பழத்தை பொறுக்கி விற்கிற ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவனோடு கூட பேசினார். அதே ஆமோஸ் புத்தகத்திலே ஆமோஸ் சொல்லும் போது சொல்லுகிறான், தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைத்து அவர் எதையும் செய்வது இல்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். சோதோம் குமோரா பட்டணம் தேவன் அழிக்க சித்தமானார். அந்த பட்டணத்தை அவர் அழிக்க வரும் பொழுது, அவர் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்ற செய்தியை ஆபிரகாமோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். சிநேகிதனை போல ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த, சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஆபிரகாமோடு கூட அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி அவனோடு தன்னுடைய இருதயத்தை திறந்தவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆபிரகாம் அந்த பட்டணங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிப்பான், தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்காக நிற்பான் என்று சொல்லி அறிந்திருந்தவர் அவனோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் ஜனங்க மேல நீங்க பாரமா இருந்தீங்கன்னா, அழிந்து போகிற ஜனங்கள் மேல நீங்கள் பாரமா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை திறந்து வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பாருங்க, யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று போடப்பட்டிருக்கிறது. 7 என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பாருங்க, 7 குத்து விளக்குகள், 7 தூதர்கள், 7 கோப கலசங்கள், 7 நட்சத்திரங்கள், எல்லாவற்றிலும் ஒரு பூரணம். வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அங்கே அநேக பூரணமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, அதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆண்டவர் மனுஷனுடைய ஆவியோடு கூட போராடினார் என்று சொல்லி ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறையின் ஜனங்களோடு கூட கர்த்தர் போராடினார். ஆனா அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவோ, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளவோ ஒரு மனிதனையும் அவர் பார்க்க முடியவில்லை. ஆனால் 6 வருட 6 தலைமுறைகள் முடிந்து 7வது தலைமுறையிலே வந்த ஏனோக்கு
அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அந்த 7ஆம் தலைமுறையிலே வந்திருக்கிற அந்த ஏனோக்கு மேல கர்த்தருக்கு ஒரு விசேஷித்த பிரியம் இருந்தது. 6 தலைமுறையிலே பார்க்காத ஒரு மனிதனை 7வது தலைமுறையிலே கர்த்தர் அவனை பார்த்தார், அவனை சந்தித்தார். அவனோடு கூட தன் இருதயத்தின் காரியங்களை, வெளிப்பாடுகளை அவனோடு கூட பகிர்ந்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஆதாமின் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் வரை 4000 வருடங்கள். இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இன்னும் 2000 வருடங்கள், மொத்தம் 6000 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்போ நம்ம 7,000 வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. அப்படியானால் 6 நாட்கள் முடிந்து 7வது நாளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஒரு பூரணமான ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். 6 வருடம் போராடின தேவன் 7வது வருடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். 7வது நாள், 7வது நாளுக்குள்ளே நுழைந்திருக்கிற நாம் இயேசுவினுடைய இளைப்பாறுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப இளைப்பாறுகிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இவ்வளவு நாள் போராடினோம். இப்போ தேவன் நம்மை இளைப்பாறுதலின் ஒரு காலத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். 7வது வருடம் வந்த பொழுது, 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வந்த பொழுது கர்த்தர் அவனை அப்படியே எடுத்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போனது போல ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ளே தன்னுடைய சபையை கொண்டு போகிற நாட்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது. எக்கால சத்தம் எப்ப துணிக்கணும் தெரியாது. ஆனா எக்கால சத்தம் துணிக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு இயேசுவுக்காய் ஓடி வர நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி அவரோடு கூட அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஜனங்களை ஏனோக்கை போலவே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35:10 வாசித்து பாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று தீர்க்க தரிசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தரால் யாரெல்லாம் மீட்கப்படுகிறார்களோ, யாரையெல்லாம் தேவன் மீட்டு எடுக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய சீயோனுக்குள்ளே கொண்டு வர ஒரு ஆயத்தமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று சொல்லி அவனுக்கு ஒரு விசேஷித்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு என்று சொல்லி இருக்கலாம். ஆனா 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று ஏன் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அதே ஆதியாம புஸ்தகத்துல இன்னொரு ஏனோக்கு இருக்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். காயினுடைய மகனுடைய பெயர் ஏனோக்கு. காயின் ஒரு சாபத்திலே வந்த ஒரு சந்ததி, சாபத்திலே வாழ்ந்த மனிதன். அவனுடைய சந்ததியிலே வந்த அவனுடைய மகனுக்கு அவன் ஏனோக்கு என்று பெயர் வைத்தான். மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு ஏனோக்கு என்று அவன் பெயரிட்டதாக வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பட்டணத்தையே தன்னுடைய மகனுக்கு கட்டி பேரும் புகழுமாய் அவனை வைத்திருந்த காயின். ஏனோக்கு காலத்தில் வாழ்ந்திருந்த ஜனங்கள் அந்த கம்பாரிசனை பார்த்திருப்பாங்க. ஒரு பெரிய பட்டணத்தை கட்டி சுபகோமா வாழ்ந்து கொண்டிருந்த, லக்ஸூரியஸா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏனோக்கை எல்லாம் பாராட்டி இருப்பாங்க. ஆனா இந்த ஏனோக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்தார். இந்த ஏனோக்கு பத்தி யாருக்கும் தெரியல. அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அகழ்வாராய்ச்சி செய்கிற அந்த மனிதர்கள் இந்த நாட்களிலே கண்டுபிடித்தாங்க,
ஏனோக்கு கட்டின அந்த பட்டணம் இன்றைக்கு மண்மேடாய் இருக்கிறது. ஏனோக்குடைய புகழ் ஒளிந்து போனது, அவன் மேன்மை ஒளிந்து போனது, அது மண் மேடை போல கிடக்கிறது. ஆனால் கர்த்தரோடு தன் நேரத்தை செலவழித்த, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கு இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அவனை மேன்மை உள்ளவனாக வேதத்தில் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த பூமிக்கு அவன் திரும்பி ஏனோக்கு வரப்போவதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். யாரெல்லாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்றாங்களோ, யாரெல்லாம் அவரை சஞ்சரிக்கிறாங்களோ, அவரோடு சஞ்சரிக்கிறார்களோ, அவர்களுக்கு என்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 6000 வருஷம் கழிச்சு, 10,000 வருஷம் கழிச்சு ஏனோக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் அவரை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் அவர் நீதிமான்களை மாற்றுகிறார் என்று ரோமர் புத்தகம் சொல்லுகிறது. எவர்களை நீதிமானாய் மாற்றினாரோ அவர்கள் எல்லாவரையும் மகிமையாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை மகிமையின் மேல் மகிமையாக மாற்றுகிறார். ஒரு நாள் பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலேயே நம்மை மகிமைப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்து, வரங்களை கொடுத்து நம்மை மேன்மைக்குள்ளே அழைத்து செல்லுகிறவர். ஆனா பிசாசு பாருங்க, எல்லாத்திலையும் ஒரு டூப்ளிகேட் வைத்திருக்கிறான். அதான் கவனமா இருக்கணும். இவனுடைய ஏனோக்குடைய அதே பேரை வைத்து ஒரு பிரதியை வைத்திருந்தான் பிசாசு. இன்றைக்கு கூட பிசாசு அநேக டூப்ளிகேட் பிரதிகளை வைத்திருக்கிறான். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள ஊழியர்களை வைத்திருக்கிறான். பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஈசாக்கு, இஸ்மவேல், 2 பேருமே ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆனா ஈசாக்கு ஆவிக்குரியவன், இஸ்மவேல் மாம்சத்துக்குரியவன். ஆனா வெளியிலிருந்து பார்க்கிற ஜனங்களுக்கு 2 ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் காணப்பட்டது. ஆனா ஆவிக்குரிய சந்ததியை, ஆவிக்குரிய மனுஷனாய் வாழ்ந்த ஈசாக்கை வேதம் மேன்மைப்படுத்துகிறது. இஸ்மவேலை குறித்து அவனை துஷ்ட மனுஷன் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். கடவுளோடு நடக்க சித்தம் கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஏனோக்கு மரணத்தை சத்ருவாக அவன் பார்த்தான். மரணத்தை பார்த்து பயப்படல, ஆனா மரணத்தை அவன் சத்ருவாக பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 15:26 வாசிக்கும் பொழுது, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா மரணம். அவனை பரிகரிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் மரணத்திலே தோற்று போகிறார்களோ அவர்களுக்கு நரகம் ஆயத்தமா இருக்கிறது. யாரெல்லாம் மரணத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பரதீசை வைத்திருக்கிறார், பரலோகத்தை வைத்திருக்கிறார். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான மரணங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இல்ல, முதல் மரணம் சரீர பிரகாரமான மரணம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது சரீரத்தில் ஏற்படக்கூடிய மரணம். எல்லாருக்கும் சரீரத்தில் மரணம் உண்டு. ஆனா இந்த மரணத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த மரணத்தை குறித்து அவர் பெருசா கவலைப்பட்டதா தெரியல. எவீருடைய மகளை உயிரோடு எழுப்புகிற அந்த அறைக்குள்ளே அந்த இறந்து போன அந்த பிரேதத்தை பார்த்து சொல்றாரு, அவள் நித்திரையாக இருக்கிறாள். மரணம் இயேசுவின் பார்வையிலே நித்திரை போல இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஒரு கர்த்தருக்குள்ள மரிச்சிருந்தா அது தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் இளைப்பாறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த நேரத்தில் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், அவன் நித்திரையா இருக்கிறான். அப்ப தேவனுடைய பார்வையிலே சரீர பிரமாணமான ஒரு மரணம் அது நித்திரையை போன்றது, தூக்கத்தை போன்றது, அது அதிசீக்கிரமாய் களையக்கூடியது. ஏன்னா ஒரு நாள் அவர் அந்த நித்திரையிலிருந்து அந்த மனிதனை எழுப்ப போகிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க. எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மரணம் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒருவன் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்திருந்தால், தேவனோடு சஞ்சரித்திருந்தால், தேவனுடைய இருதயத்தை அறிந்து பழகுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், அந்த மரணம் அவனை ஒரு விதத்திலும் அவன் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஆனால் இன்னொரு மரணம் வேதம் சொல்லுகிறது, அது ஆத்தும மரணம். இதுதான் மிக ஆபத்தான ஒரு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யும் பொழுது நம்முடைய சரீரம் உயிரோடு இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற அந்த ஆத்துமா செத்து போகும். ஆவியிலே செத்த மனிதர்கள் இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எல்லாம் செய்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆவியிலே மரித்த நிலைமையிலே இருக்கிறார்கள். பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, உங்களை சரீரத்தில் உயிரோடு வைத்திருப்பான், ஆனா உங்க ஆவியிலே நீங்கள் மரித்து போன ஒரு நிலைமையிலே உங்களை வைத்திருப்பான். அதனால்தான் வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் எழுதும் போது அப்படியாக எழுதுகிறார், மரித்தோரை விட்டு எழும்புகள் என்று எழுதுகிறார். இயேசு இருந்த தேவாலயத்துக்குள்ள பாருங்க, 2 மனிதர் பிசாசு பிடித்தவர்கள் அந்த ஆலயத்தில் இருந்தார்கள். அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி அவனுக்கும் தெரியாது, அந்த ஆலயத்தின் போதவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆவியிலே மரித்து போயிருந்த அந்த மனிதனை மறைத்து, அவனுடைய ஆத்மாவை மறைத்து அந்த பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இயேசு ஆலயத்துக்கு போகிறவரை, இயேசு அவனை சுகமாக்குகிறவர், இயேசு அவனை போய் அந்த பிசாசு அதட்டவே இல்லை. ஆனா இயேசுவின் அபிஷேகம் அங்கே போன பொழுது, அவர் அபிஷேகத்தோடு அங்கே போன பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசு அலற ஆரம்பித்தது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியிலே மரித்து போயிருக்கிறார்கள். சர்தை சபைக்கு வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சர்தை சபையே நீ செத்து போன சபை என்று சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு தான் இருக்கிறோமா? ஆதியில பெற்ற அந்த அபிஷேகத்தின் சந்தோஷம் நம்ம மேல் இருக்கிறதா? நாம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது இந்த உலகத்தையே ஜெயித்தது போல ஒரு சந்தோஷம் இருந்ததே, அந்த சந்தோஷம் இன்னும் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நாம் ஆத்மாவிலே மரித்திருக்கிறோம். இந்த ஆத்ம மரணம் என்ன செய்யுமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த 2வது மரணம் நம்மை அக்கினி கடலுக்குள்ளே கொண்டு போய் தள்ளும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஆத்ம மரணத்திலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றுவாரா? எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 33:18-19 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா! ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆசைப்படுகிறார். யாரெல்லாம் என்னோட ஆத்மா ஆண்டவரே மரணத்திலிருந்து வெளியே வருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று வாஞ்சிக்கிறார்களோ, அவருடைய மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய, ஆத்ம மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்திலே ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவினார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணமே, ஆனால்
இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தால் நமக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அதனால்தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவர் ரத்தத்தை விசுவாசிச்சீங்கன்னா, அவர் வல்லமையை விசுவாசிச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மரித்திருந்தாலும் உங்களை உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வேத பகுதியிலே ஆண்டவரே, ஏனோக்குடைய விசுவாசம் அவனை மரணத்தை காணாமல் ஆண்டவரே பரலோகத்துக்கு கொண்டு சென்றது. அதே போல ஆண்டவரே, நானும் உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உங்களுடைய பரலோகத்திலே வந்து சேரும்படியாக, இளைப்பாறுதலுக்குள்ளே சேரும்படியாக, ஒருவேளை ஆண்டவரே வருகை வருமானால், வருகை முந்திக் கொள்ளுமானால், ஆண்டவரே மரணத்தை பார்க்காமலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தம் எங்களை கழுவுவதாக, உடைய வல்லமை எங்களை தொடுவதாக ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக அப்படி செய்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு ஏற்ற பிள்ளையாக ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord.